Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்புறம் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து டே 8 ஸ்டடி பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக்ஸில் வந்து ஆல்ரெடி ஆர்பிஐ வந்து படிச்சுட்ருக்கோம். ஆர்பிஐ வந்து ஓவரால் ஃபினிஷிங் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து நிதி கொள்கை. ஸோ இந்த டாபிக் வந்து எடுத்தாலே எனக்கு வந்து அப்படியே தலை சுற்றுற மாதிரியே இருக்குது. ஏன்னா எடுத்தோன்னே ஃபுல்லாக தியரி தான் இருக்குது எனக்கு. இன்றைக்கி வந்து லன்ச் வந்து வெங்காய ரசம், அப்புறம் வந்து முட்டை மட்டும் கிரேவி மாதிரி போட்டு முட்டை கிரேவி, அப்புறம் தயிர், அப்புறம் வந்து பாவக்காய் வறுவல். ஸோ இதான் இன்றைக்கி அந்த லன்ச்சு. தயிர் தான் ஆல்ரெடி எப்பவுமே இருக்கும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி சாப்பிட்டுட்டு அதான் இன்றைக்கி வந்து ஸ்டடீஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வந்து இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, புதுசாக அப்டேட். எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து மாற்றிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது அந்த புது அப்டேட்டு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்போ லாஸ்ட்டில் வந்து ஏ எவ்வளவு பி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எழுத சொல்லுவாங்க கீழே. அது வேறு நம்ம கரெக்டாக 200 வந்து கவுண்ட் பண்ணி கரெக்டாக 200 வரணும் டோட்டலாக. இல்லைன்னா அதுக்கு வேறு நமக்கு வந்து மைனஸ் மார்க் நெகட்டிவ் மார்க் உண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து காமன் நேரம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு காமன் நேரம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதை எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஏ கவுண்டு பி கவுண்ட்லாம் இல்லை, கிடையாது, இப்போயும் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே அட்டன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு மட்டும் எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் மட்டும் நம்ம வந்து ஷார்ட் அப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 2 இடத்துல வந்து சிக்னேச்சர் போடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஏதோ ஒரு இடத்துல தான் காட்டியிருக்காங்க. ஸோ சிக்னேச்சர் நமக்கு தேவையில்லை. சிக்னேச்சர் எப்படி எவ்வளோ சிக்னேச்சர் வேணால் டக்கு போட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் எக்ஸாம் எழுதி முடிச்சு நம்மளையே எக்ஸாம் வந்து கடக்கடன்னு அறக்க பறக்க எழுதுவோம் உட்காந்து. அந்த ஒரு பதட்டத்தில் எழுதுவோம். அந்த டைமில் உட்காந்து நீங்கள் வந்து ஏ எவ்வளவு பி எவ்வளவு சி எவ்வளவு கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணி கீழே அதை டோட்டல் பண்ணி அதை தனியாக ஷார்ட் அப் பண்ணி கரெக்டாக 200 வரணும். ஸோ இது வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து என்ன கரெக்டாக நான் வந்திருக்கேன், அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணது கிடையாது. நான் கரெக்டாக கவுண்ட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி இந்த மாதிரி மிஸ்டேக் நமக்கு இருக்காது. ஏன்னா வந்து நமக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை மாற்றிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சும்மா வந்து இது வந்து டெஸ்ட் பேட்சுக்கு அதாவது மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்ணப்பே அதோட அட்டாச் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு. ஒரு 100 ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும் இதில் எனக்கு. அதனால் அந்த இதை வச்சு நான் வந்து ஷேர் பண்ணி அப்பப்போ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நான் டெஸ்ட் பேட்ச் இன்னும் போடலை, இனிமேல் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து நான் சிலபஸை வந்து பாதியோடு நிற்கிது, கவர் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஓல்டு டெஸ்ட் பேட்ச். இப்போ ஜனவரி மாதம் ஏதோ டெஸ்ட் பேட்ச் போட்டேன். ஸோ உடனே டெஸ்பேட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஷேர் பண்ணி எது ரைட்டு எது தப்பு, வள்ளலார் டெஸ்பேட்ச் போட்டது ஃபஸ்ட்டு. அதில் வந்து எது தப்பு எது ரைட்டு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து ரைட்டானது ரைட்டாக இருக்கும், தப்பானது வந்து எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு சொல்லி ஒரு புள்ளி மட்டும் டாட் மாதிரி வச்சுருப்பேன். ஸோ தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருக்கு அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. ஸோ நான் வந்து திருத்துறதுக்கு இப்படி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எது தப்பு எது கரெக்டாக அப்படின்னு சொல்லி திருத்துறதுக்காக வந்து இது மாதிரி பண்ணி வச்சுருந்துச்சேன். ஸோ புது அப்டேட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தந்த ஒரு அப்டேட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸு. ஸோ நம்ம பதட்டம் இல்லாமல் நம்ம வந்து நிதானமாக எழுதிட்டு வரலாம் அந்த எக்ஸாமுக்கு. எல்லாம் குரூப் 1க்கு அப்ளை பண்ணிட்டீங்களான்னு தெரில. ஸோ யாராவது குரூப் 1க்கு எல்லாருமே பண்ணுவீங்களா எக்ஸாமுக்கு? குரூப் 1க்கு எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதம் 30 முடியுது குரூப் 1 இது அப்ளை பண்ணுற டேட்டு. நான் பண்ணிட்டேன். ஸோ எதாவது எழுதி பார்ப்போம் அப்படின்னா சொல்லி நான் குரூப் 1 ப்ரிப்ரேஷன் பண்ணலை. நான் குரூப் 4 தான் மெயின் ஃபோக்கஸு. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து குரூப் 1 எழுதி பார்ப்போம், சரி என்னென்ன எப்படி கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பணவி நிதி கொள்கை எடுத்தவொடனே எனக்கு வந்து தலை சுற்ற ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா வந்து ஃபுல்லாக தியரிட்டிக்கலாக இருக்குது. தெரியும் பொது செலவுனா பொது வருவாய்னா என்னன்னு தெரியும், பொது கடனா என்னன்னு தெரியும், எல்லாமே நமக்கு தெரியும். இந்த இதில் வந்து கூற்றுகள் இலக்கணங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நான் அதை மட்டும் ஃபஸ்ட்டு படிச்சுக்குவோம். இப்போ பட்ஜெட்னா என்ன அப்படின்னா அதுக்கு வந்து பட்ஜெட்டுக்கு வந்து அதோடய பதம் என்னென்னா பவுலஜெட் அப்படின்னு தான் சொல்லி அழைக்கிறாங்க. பவுலஜெட்லின்னு சொல்லி அது ஒரு பிரெஞ்சு வார்த்தையிலேருந்து எடுத்திருப்பாங்க. பட்ஜெட்டோட வார்த்தை அதோட பொருள் என்னென்னா சிறிய தோல் பை, அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக இருக்கிறது. இந்த வரைவிலக்கணம் நிறைய பேர் ஒரு வரைவிலக்கணம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு வழக்கம் என்னென்னா அது வரைவிலக்கணம் வந்து முதல் நிலையான ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது வருவாய் மற்றும் செலவு திட்டத்தை உள்ளடக்கிய ஆவணமாகும். ரேனி ஸ்டோவன் வந்து சொல்லியிருப்பார்.
ஸோ இது வந்து வரவு செலவு திட்டத்தை பற்றி ஒரு வரவிலக்கணமாக இருக்கும். இது ரிலேட்டடாக தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு, இலக்கணம் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ நான் அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் வந்து ஓரளவுக்கு ரீடிங் விட்டுக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஸோ இன்றைக்கி ஸ்டடி ஓவர். பார்ப்போம். தேங்க்யூ.